அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கையில் நாம் காலையில் கண் விழித்தது முதல் இரவு கண் அயரும் வரை எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ரிஸ்காகத்தானே? நமக்காக, நம் குடும்பத்திற்காக, நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகத்தானே? ஆனால் அன்பர்களே, நாம் நினைக்கிறோம் ரிஸ்க் என்பது நம் உழைப்பில் தான் இருக்கிறது என்று. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள், ரிஸ்கின் கதவு திறக்கப்படுவது உழைப்பால் மட்டும் அல்ல, இஸ்திக்பாரால். நாயகம் சொன்னார்கள், நீங்கள் பாவமன்னிப்பை உங்கள் வாழ்க்கையின் ஒரு வழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து, நீங்கள் நினைத்து பார்க்காத வழியில் அல்லாஹ் உங்கள் கைகளில் ரிஸ்கை கொண்டு வந்து சேர்ப்பான். சிலருக்கு பணம் இல்லையே என்று கவலை, சிலருக்கு இவ்வளவு பணம் ஏன் என்று கவலை, சிலருக்கு பிள்ளை இல்லையே என்று கவலை, சிலருக்கு பிள்ளைகளே பிரச்சனை, சிலருக்கு பதவி இல்லை என்று கவலை, சிலருக்கு அந்த பதவியே சுமை. இந்த உலகத்தில் கவலையும் பிரச்சனையும் இல்லாத மனிதன் ஒருவரும் இல்லை. அதற்கு மருந்து என்ன? அதற்கு நாயகம் சொல்லிக் கொடுத்த ஒரே மருந்து இஸ்திக்பார், பாவமன்னிப்பு. அன்பர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் என்றால் என்னவென்றே அறியாதவர்கள், பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். அந்த நாயகம் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் நான் அல்லாஹ்விடத்தில் 100 முறை பாவமன்னிப்பு கேட்கிறேன். இதை கவனியுங்கள். நாம் அல்ல, நானும் நீங்களும் அல்ல, பாவமற்ற நபி இதைச் சொல்கிறார்கள். இதன் அர்த்தம் என்ன? ஒரு மூமின் தன் வாழ்க்கையில் இஸ்திக்பாரை எவ்வளவு வலிமையாக பிடித்து கொள்ள வேண்டும் என்பதற்கான பாடம். அதனால்தான் மலை போல் தெரிந்த பிரச்சனைகளையும் அல்லாஹ் தூளாக மாற்றினான். எதிரிகளின் சூழ்ச்சிகளையும் நயவஞ்சகர்களின் திட்டங்களையும் ஒன்றுமில்லாததாக மாற்றினான். ஏனெனில் நாயகம் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பாரை வளமாக வைத்திருந்தார்கள். அன்பர்களே, அப்துர் ரஹ்மான் பின் அஃப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காலத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தர், கோடீஸ்வரர். ஆனால் ஒரு நாள் ரமலான் நோன்பு திறக்கும் நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடித்தார்கள். யா அல்லாஹ், இவ்வளவு செல்வத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாயே, இதற்கு நான் நாளை உன்னிடத்தில் எப்படி பதில் சொல்லப் போகிறேன் என்று தெரியவில்லை என்று அழுதார்கள். இங்கே கவனியுங்கள். செல்வம் வந்தாலும் பயம், செல்வம் இல்லை என்றாலும் கவலை. இதுதான் உலகம். அதே நேரத்தில் செல்வம் கேட்டு வந்தவர்களும் இருந்தார்கள். அல்லாஹ் தந்தால் அள்ளி கொடுப்பேன் என்று சொன்னார்கள். ஆனால் செல்வம் வந்த பிறகு அல்லாஹ்வை மறந்தார்கள், ரசூலை மறந்தார்கள், தொழுகையை மறந்தார்கள், ஜகாத்தை மறந்தார்கள். கடைசியில் அல்லாஹ் சொன்னான், இவரிடமிருந்து ஒரு காசும் வாங்க வேண்டாம் என்று. அன்பர்களே, இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? செல்வம் ஒரு சோதனை, வறுமையும் ஒரு சோதனை. இரண்டிலும் வெற்றி தருவது இஸ்திக்பார். இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய வரம் என்ன தெரியுமா? பாவமன்னிப்பு. நாம் பாவம் செய்தால் நமக்கும் ரப்புக்கும் மட்டுமே தெரியும். முன்னைய சமூகங்களில் அப்படி இல்லை. வீட்டு வாசலில் பாவம் எழுதப்படும். இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் பாவத்தை மறைத்தான், மன்னிப்பை எளிதாக்கினான். 2 ரக்காத் தொழுது கண்ணீரோடு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். அன்பர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அனைவரும் பாவமன்னிப்பு கேட்டார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றில் இருந்து வெளியே வந்தது பாவமன்னிப்பின் மூலமாகத்தான். அன்பர்களே, அல்லாஹ் இரவும் பகலும் நம் தப்பாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு வருடம் முன்பு செய்தால் மன்னிப்பு, ஒரு மாதம் முன்பு செய்தால் மன்னிப்பு, ஒரு நாள் முன்பு செய்தால் மன்னிப்பு, ஒரு மணி நேரம் முன்பு செய்தால் மன்னிப்பு, கடைசி நொடியிலும் உள்ளம் வருந்தினாலும் மன்னிப்பு உண்டு. எவ்வளவு இரக்கமுள்ள ரப்பு! அன்பர்களே, இந்த நாட்களை வீணாக்காதீர்கள். குறைந்தபட்சம் இந்த 10 நாட்களில் ஒரு நாளைக்கு 1000 முறை இஸ்திக்பார் ஓதுங்கள். أستغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه. أستغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه. பொருள்: என்றென்றும் உயிருடன் இருந்து அனைத்தையும் நிலைநிறுத்துபவனான அல்லாஹ் தவிர வணக்கத்திற்குரிய வேறு இறைவன் இல்லை. அந்த அல்லாஹ்விடத்தில் நான் பாவமன்னிப்பை கேட்கிறேன். மேலும் அவனிடமே நான் மனம் திரும்புகிறேன், தப்பா செய்கிறேன். இதை உங்கள் வாழ்க்கையின் ஓர் அங்கமாக மாற்றிக் கொள்ளுங்கள். இறுதியாக, இந்த நாட்டிற்கும் இந்த சமுதாயத்திற்கும் நல்லாட்சி கிடைக்க அல்லாஹ்விடத்தில் கண்ணீரோடு கேளுங்கள். اللهم اغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم اغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. பொருள்: யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய தவறுகளை நீக்கி நல்லவர்களுடன் சேர்த்து எங்களுடைய உயிரை நீ எடுத்துக்கொள். ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. பொருள்: எங்கள் இறைவனே,
நீ எங்களை நேர்வழி காட்டிய பிறகு எங்கள் இதயங்களை வழிதவரச் செய்யாதே. உன்னிடமிருந்து எங்களுக்கு இரக்கத்தை அருள்வாயாக. நிச்சயமாக நீ மிகுந்த அளவில் அருளளிப்பவன். இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.